Hello guys, welcome back to your channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிகேஎக்ஸ்டி. என்னடா அதிசயமா பிகேஎக்ஸ்டி வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கைஸ். அது என்னதான் காரணம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாருக்குமே தெரியும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பிகேஎக்ஸ்டி ஜீரோ கிராவிட்டி அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்லாம் அப்போவே சொன்னேன் அடுத்த வீடியோ எப்படியோ பிகேஎக்ஸ்டி தான்ட்டு. ஸோ நான் இதோட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, வீடியோஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கீழே இருக்கிற மாதிரி போடலான்னு இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூஸ் டீம்ஸு வந்து இதெல்லாம் படிக்க தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் சவுண்ட் மட்டும் குறைச்சிக்கணும். ஏன்னா இது ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ ஃப்ளேமு லீஃபா, இது என்னதுடா புதுசாக லீஃபு எங்கள் ஏதோ அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். அப்டேட்டில் வந்து நிறையா புதுசாக வந்திருக்கு. நம்ம எப்பவுமே ஃப்ளேம் தான், நான் அதனால ஃப்ளேமே சூஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜீரோ கிராவிட்டி ஈவெண்ட் பாஸ்க்குள்ளே வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு சட்டை மாதிரி தராங்க. ஸோ அந்த சட்டை கூட லூஸு சட்டை மாதிரி இருக்குது, தேவையில்லாத நம்மளுக்கு எதுக்கு. சரி நம்ம போயிட்டு மேலே ஏதோ பலூன் மாதிரி பார்க்குதுங்க. ஸோ இது என்னதுரா, தொட முடியாதா இதை? நம்மளோட இது இருக்குதுங்க இதில் நம்ம, ஏன்னா ஃப்ளேமில் ஸோ ஃப்ளேமுன்றனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், ஸோ இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க கைஸ், ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நான் கட் பண்ணிட்டேன் ஸோ வீடியோவை. ஏன்னா வீடியோ 11 மினிட்ஸ் கிட்ட போச்சுன்னா எவனும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம போட்ட அதிகமான வீடியோவில் வியூஸ் வந்தது, அந்த நம்ம போட்டோமே 205 வியூஸ் வந்தது. நம்ம போட்ட அந்த மைன்கிராஃப்டில் ஃப்ரீயாக பெட்ராக் எடிஷனில் ஃப்ரீயாக கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்து இருக்குதான். ஸோ நம்ம மேலே ஒரு ஆட்டார் பலூன் போதில்ல, அந்த பலூனில் எப்படியாச்சும் உட்காரணுங்க. ஸோ ஃப்ரீயாக எப்படி இந்த இது போடுறது அது போட்டதுக்கு நிறையா வியூஸு. ஐயோ எத்தனை வியூஸு 210 கிட்ட வந்துருக்கும். 10லாம் கிடையாது, ஒரு 7 8 அந்த மாதிரி இருக்கும். அப்பப்பப்பப்பா எவ்வளோ வியூஸு. ஐயோ ஒரிஞ்சோம். ஸோ சாரி கைஸ், ஏன்னா நான் வந்து ஒரு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போதுங்க, எப்போதான் முடிப்பாங்கன்னு தெரில அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை. ஸோ முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜன்னல் மேலே டம்மின்னு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அடிக்கடி கேட்கும். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துப்போம். ஸோ 3 ஜெம்ஸ் தராங்க மிஸ்ட்ரி பாக்ஸில். மொத்தம் 8 கண்டுபிடிக்கணும் போல இருக்கே. என்னதுடா இது, ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது. சரி, ஏதோ நம்ம பலூனில் ஏறி ஐயோ கீழே தள்ளி விட்டானுங்களா. ஸோ நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டாங்கோ. ஸோ இப்போ வந்து நம்ம தான் வந்து செகண்டில் இருக்கோம், செகண்டா தேர்டான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை மாற்றுவோம். இது நம்மளுக்கு தேவையில்லாதது, ஏன்னா நம்ம வோல்ஸ் கிடையாது, ஃப்ளேம் தான். ஸோ எப்போவுமே நம்ம ஃபயராக தான் இருக்கணும். ஸோ கைஸ், நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஹிஹி ஹூஹூஹூ என்ன கமெண்ட் பண்ணணும்னு சொல்லணுமா? நீங்கள் எந்த டீம் பிகேஎக்ஸ்டி ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா எந்த டீம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து எங்கடா இது, இப்போ எதுக்கு டோர் மாதிரி இது, வெயிட் மினிட், ஏதோ ஃப்ளேம் வந்து 45 தான் எடுத்துருக்கு. ஏன்டா? சரி நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு விளாண்டு எப்படியாச்சும் ஃப்ளேமை ஜெயிக்க வைக்கணுங்க. ஏன்னா போன வருஷம் ஃப்ளேம் தான் ஜெயிச்சுது, அதுக்கு முந்தின வருஷமும் ஃப்ளேம் தான் ஜெயிச்சுது, அதுக்கு முந்தின வருஷமும் ஃப்ளேம் தான் ஜெயிச்சுது, எல்லா வருஷமும் ஃப்ளேம் தான் ஜெயிச்சுதா. ஸோ அதனால அந்த ப்ளூ டீமுக்கு, அதாவது ஓல்ட்ஸ் டீமுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு, எப்படி இவனுங்க ஜெயிச்சுட்டே இருக்கானுங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் தெரியாமல் இதை எடுத்துட்டேன், இந்த ஃப்ளேம் டீம் ஓட்ஸ் டீம் எடுத்துட்டேன். அன்னிலேருந்து இது நான் என்னைக்கு அந்த டீம் எடுத்தனோ
அப்போத்துலேருந்து நம்ம ஃப்ளேம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கா. எனக்கும் கடுப்பாயிடுச்சு, ஏன்டா ஃப்ளேமே ஜெயிச்சிட்டு இருக்கே, சரி நம்ம ஃப்ளேமே நமக்கு பிடிச்ச கலர் வேறு ரெட்டு, ஸோ நம்ம ஃப்ளேம் தான் எடுத்துருக்கணும். அன்னைக்கு பண்ண ஒரு விஷயத்தால இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம டெய்லி ஜெயிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லீஃப்னு ஏதோ வந்திருக்கு, அது எனக்கு புரியல. லீஃப் எதுக்கு? நம்ம வந்து அப்போல்லாம் வந்து ஆனால் 2019 இந்த கேம் இருக்கிறதுலே மாசுக்கு தானே, ஏன்னா மாசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த கேம் இருக்கிறதுலே ஒரு சூப்பர் கேமு. ஸோ ஆனால் இப்போ வர அப்டேட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இருக்கு. ஆனால் பிகேஎக்ஸ்டி வெரியன்ஸ் வந்து நம்ம கழுவி கம்பெனியில் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம பிகேஎக்ஸ்டியில் போடுற பார்ட்டு தெரில எத்தனாவது பார்ட்டுன்ட்டு. ஏன்னா நம்ம பிகேஎக்ஸ்டி வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நம்ம நடுவில் எக்ஸ்டிஆர்பி வீடியோ போட்டோம், அதுக்கப்புறமா மைன்கிராஃப்ட் போட ஆரம்பித்தோம். ஸோ அதுலேருந்து தான் பிகேஎக்ஸ்டி எனக்கே பிடிக்காம போச்சு. ஏன்டா இந்த பிகேஎக்ஸ்டி கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக காசாகவே கேட்குறானுங்களே, அந்த மாதிரி இருந்தனால இந்த கேமை நான் விளையாடவே இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோன்னா, அதான் நம்ம ஒரு கேம் தொலை பண்ணிகிட்டே இருந்துச்சு, அந்த கேம் தான் நம்ம விளாண்டுருக்கோம். டொமால் நடுவில் ஒரு காரு, இந்த மாதிரி நெருப்பெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கீழே என் வீட்டில் இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தம் தாங்க முடியல. சரி மாடிக்கு வந்து தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நேச்சரோட சவுண்டு தாங்க முடியல. சரி எங்கே தான் போய் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுன்னா எனக்கு கடுப்பமாக குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கிறேன், ஏன்னா மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுது. ஸோ அதனால தான். ஸோ கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேம் விட்டு வெளியே வந்துட்டோம், ஏன்னா அந்த கேம் ஒரு மாதிரி கடுப்பேற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம கேமை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம மைன்கிராஃப்டில் வெறும் பார்ட் 1 மட்டும்தான் முடிச்சிருக்கேன்னு. ஏன்டா பார்ட் 1 மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு விளையாட தெரில. ஸோ நான் வந்து ஒரு நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அந்த வேர்ல்டு வெளியே நம்ம ஃபுல்லாக விளையாடி முடித்து இந்த கேமையே மைன்கிராஃப்டையே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே நான் கற்றுப்பேன் எப்படி எப்படி விளையாடணுன்ட்டு. விளையாடி கற்றுக்கும் போது நான் வந்து வீடியோ வந்து பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ பார்ட்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த மாதிரி. ஸோ நான் மட்டும் ஒரு 20 பார்ட்ஸ் கிட்ட போடலான் இருக்கேன். என்ன போடுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் அட்மினும் நின்றாவும் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஐயையோ, நம்ம போகும்போது தான் மேட்ச் இன் ப்ராக்ரஸில் இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவனுங்க கடுப்பேற்றுறானுங்க, நம்மளுக்கும் கடுப்பாயிட்டிருக்கு. ஸோ ஐயோ போச்சே, கீழே விழுந்துட்டோம் கைஸ். ஸோ லீடிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் தான் வந்து லீடிங்கில் இருக்குது. ஏன்னா 47 வந்து உங்களுக்கே தெரியும் 47 எவ்வளோன்ட்டு. ஏன்னா பாருங்கள் 45 தான் அவுட் ஆஃப் 100க்கு, ஆனால் நம்ம மட்டும் 45 தான் இருக்கிறோம். ஸோ லீஃப் மட்டும் 47 கிட்டத்தட்ட நம்மளை விட 3 அதிகம், 3ஆ 2ஆ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வீடியோவோட ஷார்ட்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ கைஸ், இப்போவே நான் வீடியோ முடிச்சுக்கினா தான் 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்க முடியும். ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வேறு இதே மாதிரி நம்ம லீடிங்கில் இருக்கும்போது பார்க்குறேன். பை கைஸ், பை.